மறைக்காமல் பேசுவே, என் நிலை பற்றி அங்கு சொல்லுவே, எதையும் மறைக்காமல் பேசுவே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்பதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. இரக்கத்தை பெறவும், நாம் ஒவ்வொருவரும் இரக்கத்தை பெற கிருபாசன தண்டை தைரியமாய் கிட்டி சேர வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. ஆயக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்கள். இரக்கத்தை பெறுவதற்காக தைரியமாக பாவி என் மேல் கிருபையாயிரும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் வந்துவிட்டான். நான் போனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? எவ்வளவு பெரிய பாவியாக நான் இருக்கிறேன். அவர் என்னை தள்ளிவிட்டால் என்ன செய்வது? அவர் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டால் என்ன செய்வது? இப்படியெல்லாம் அவன் யோசித்து கொண்டிருக்கவில்லை. தைரியமாய் கிருபாசன தண்டை கிட்டி சேர்ந்து, தேவனே பாவி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி இரக்கத்தை பெற்றுவிட்டான். இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ விதமான மன சஞ்சலங்கள் இருக்கலாம். நாம் ஆண்டவரை அறிந்திருந்தும் சில நேரத்தில் அறியாமல் சில தவறுகளை செய்து குற்ற மனசாட்சியோடு போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த குற்ற மனசாட்சியோடு நாம் இராதபடி தைரியமாய் கிருபாசன தண்டை சிலுவை அண்டை வந்து, இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், என்னையும் அறியாமல் எனக்குள் வந்திருக்கிற இந்த நினைவுகள், இந்த விதமான பாவ நிலைகள், அக்கிரம சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி என்னை சுத்திகரியும், என்னை நீதிமானாக மாற்றும், உடைய பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற தைரியமாக சிலுவை அண்டை நாம் வந்து விடுவோமானால் ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்மை மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்தரின் சரித்திரத்தில் பாருங்கள், ராஜ சட்டம் சொல்லுகிறது, ராஜா அழைக்காமல் யாரும் ராஜ சமூகத்தில் வந்து நிற்கவே கூடாது என்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் எஸ்தருக்கு மிகுந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. தன்னுடைய இனமே அழிக்கப்படும்படி ஆமான் திட்டம் போடுகிறான் என்ற செய்தி அவளுக்கு தெரிய வந்த போது, ராஜா அழைக்காமல் நான் எப்படி ராஜாவிடத்தில் போய் இந்த காரியத்தை பேச முடியும்? ராஜா என்னை ஏன் நான் அழைக்காமல் வந்தா என்று என்னை கொன்று போடுவாரே என்ற ஒரு பயம் அவளுக்குள் இருந்தாலும், நான் செத்தாலும் சாகிறேன், ராஜாவிடத்தில் போய் இந்த காரியத்தை நான் சொல்லிவிட்டு ஒருவேளை ராஜா என்னை கொன்று போட்டால் கொன்று போடட்டும் என்ற ஒரு தைரியத்தோடு தான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜ சமூகத்தில் பிரவேசித்தாள். இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் ஆண்டவரிடத்தில் கிருபாசன தண்டையில் தைரியமாய் நாம் கிட்டி சேர்ந்து, ஆண்டவரே நீர் என்னை என்ன செய்தாலும் செய்து கொள்ளும், ஆனால் உம்முடைய இரக்கம் எனக்கு தேவை, என்னை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோமானால், தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்போமானால் ஆண்டவர் நம்மை தண்டிப்பதில்லை. அதற்கு பதிலாக எஸ்தருக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினது போல நமக்கு அவர் தமது இரக்கத்தை காண்பிப்பார். இரக்கத்தை நமக்கு முன்பாக காண்பித்து, இனி நீ பாவம் செய்யாதே, இனி இந்த குற்றத்தில் அகப்பட்டு கொள்ளாதே, இனி இந்த சம்பவத்தில் நீ இந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே என்றெல்லாம் சொல்லி நம்மை அவர் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார், இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு தைரியமாய் நீங்கள் வாருங்கள், இருக்கும் வண்ணமாக வாருங்கள் என்பதாக தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மை அழைக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தைரியமாக கிட்டி சேர்ந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இரக்க
இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் அடையவும் நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, யாரெல்லாம் தூரமாய் நின்று கொண்டிருக்கிறார்களோ, என் தகப்பனே எழுந்து பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவரே தூரமாகவே நின்று விடாதபடி இளைய மகன் பக்கத்தில் கிட்டி சேர்ந்தது போல ஆண்டவரே கிட்டி வர முடியாதபடி தூரமாய் யார் நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தைரியமாய் கிட்டே வந்து உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம். அருகில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் தள்ளிவிடாதபடி அணைத்து கொள்ளுகிற தேவன், இரக்கமுள்ள தேவன், ஒவ்வொருவர் வாழ்க்கையையும் நீர் ஆசீர்வதித்து திரும்பவும் கட்டியெழுப்புகிற தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்திற்கு முன்பாக யார் வந்து தன்னை தாழ்த்தினாலும் நீர் அவர்களை தள்ளிவிடுவதே இல்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். அப்படி உம்முடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி இடத்தில் வருகிற போது நீர் அனைத்து ஏற்றுக்கொள்வதற்காக இரக்கம் செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.